from all the stars heading up to the field. My goodness, that's a banger from Atul. Gets his first sixer in the 6th Delhi. கேரளா ஆல் இந்தியா டோர்னமெண்டோட கிரவுண்டு பிச்சு இது எவ்வளோ ஹைட்டுக்கு இது நெட்ஸ் கட்டியிருக்காங்க தெரியுமா பாருங்க. இங்கே இருக்கு வேலை வரைக்கும். சார் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது, இங்கே நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அப்டேட் மட்டும் நான் ஒரு வீடியோவாக போடலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து எந்த விதத்துலையுமே வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்மளுக்கு அடுத்த மேட்ச் அதை வந்து நம்ம வந்து பால் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அதனால் பால் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டீமுக்கு ஜெர்சி கொடுப்பாங்கல்ல அதை வாங்கிட்டு வரணும். இவர் நமக்கு ஆர்பி ஸ்போர்ட்ஸ் பேட் பார்த்துருப்பீங்களா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ராஜ்கமல் பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த பேட்டோட. ஆனால் சொல்லிடுங்க, நீங்களே ஓனர் தானே நீங்கள்? ஒன் ஆஃப் த பார்ட்னர் இந்த ஸ்பான்சர் நம்ம டீமுக்கு ஹிடம்பவனம் சிசிக்கு, அதுவும் அவர் தான். தமிழ்நாடு ஓகே தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், பெரிய வந்து செட்டப் இங்கே இருக்குது. ஃபுல்லாக பேன் இண்டியா பிளேயர்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்க ஃபெமிலியர் பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. கர்ணம்பாலா, ஜெகத் சர்கார், சாகர் அலி, ஃபர்தீன் காசி, அப்புறம் கிருஷ்ணா சாத்புத்தே அப்படின்னு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஃபேன் பேஸ் இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இப்போ இந்த வரிசையில் நம்மளும் கூடிய சீக்கிரத்துலேயே ஆட் ஆகிடுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. யாருப்பா எவ்வளோ அழகா இருக்கும் ஹேர் ஸ்டைலு. மறந்துட்டான், தொப்பி போடாத. மாறுவேஷமா பாருங்க, எவ்வளோ பெரிய லைவ் செட்டப். இங்கே இது வந்து ஆடியோ செட்டப்பு, அங்கே வாட்ச் பண்ணுறாங்க. இதுதான் லைவ் செட்டப்பு. பிசி மட்டுமே 4 பிசி இருக்குங்க. இங்கே 1 2 3 4 இவர்தான் வெப்சைட் ஓனர் விஜய். பெரிய டோர்னமெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு கனவாகவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கும் நினைவாகும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அஜு இங்கே இருக்கான். அஜு தான் வந்து இந்த வெப்சைட்டோடைய இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஹைலைட்ஸ் எடுத்து கொடுக்க போகிறான். ஸோ அவனுடைய வளர்ச்சியுமே அபரிமிதமாக இருக்குங்க. செம்ம டென்ஷனாக இருக்கும் அவருக்கு. இந்த 4 நாளும் ஒரு சின்ன ஃப்ளா கூட இருக்கக்கூடாது. ஹோல் இந்தியனில் இருக்க டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செம்ம டென்ஷனாக இருப்பார். இந்த டென்ஷனுக்கு மத்தியில் நம்ம வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன்னா என்னை சட்னி ஆக்கிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பசங்களுக்கு ஜெர்சி வந்துச்சு. தோலை போட்டிருக்கியா? அது இந்த பக்கம் பரட்டி காமிச்சு கம்ப்ளீட் மும்பை பிளேஸ் எல்லாம் இருக்கு. பேட்டோட வெயிட் 950 to 980. அதான் நம்மளுக்கு 950 to 980. அப்புறம் பேட் ஆஃப் ஸோ அண்ணா வந்து யாருன்னு தெரியுதா? யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரீசெண்டாக நம்ம எல்லாரும் விரும்பி பார்த்த அந்த நம்மளுடைய கிரிக்கெட் படம், அண்ணா படம் பேர் என்ன? ப்ளூ ஸ்டார் படத்தில் சார் வந்து ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த சீனை மட்டும் பசங்க எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்க. எல்லாருமே எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு பி விஷ் தேர் ஃபேவரட் டீம் இல்லை. ஸோ அண்ணன்டா வந்து அந்த உதட்டில் அந்த சன்ஸ்கிரீம் எல்லாம் போட்டுட்டு என்னுடைய கனவே வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ஓப்பனிங் இருக்கிறதாண்டா, இன்னும் கொஞ்ச நாளில் நானும் லாராவும் ஓப்பனிங் எனக்கு ஆட வேண்டான்னு சொல்லி ஒரு சீனில் சொல்லியிருப்பார்ல, அது வந்து அண்ணன் தான். ஸோ வி ஆர் தமிழ்நாடு பிளேயர்ஸ் டு பிளே த டீம் தான். ஓ நம்ம டீம் தான். ஓகே. ஸோ நீங்கள் உங்களுடைய ஏதாச்சும் விஷயம் சொல்லுங்க. அபிலாஷ். ஓகே அண்ணே நம்ம டீம் ஓனர் அண்ணே எங்க இருக்க ஒரு ஆள் இங்க வா. ஆல இது மலையாளத்துல പറഞ്ഞா வாங்கி கொடு. அண்ணா நீங்க வந்துருங்க. அவர் எங்க அவரை கூப்பிடுங்க. போயிட்டாரா அவரு? இவங்க எல்லாரும் நம்மளோட டீமோடைய கோ ஸ்பான்சர்ஸ் எல்லாரும். ஸோ இவங்க எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி தான் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தமிழ்நாடு டீமுக்கு வந்து ஒரு ஆல் இந்தியா டோர்னமெண்ட் விளையாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஃபியூச்சரில் நீங்கள் நிறையா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நிறையா படத்தில் உங்களையும் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாட்டில் கிரிக்கெட் இப்போ தான் கொஞ்சம் நல்ல பிரபலமாயிட்டு வருது. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ நமக்கு அடுத்த மேட்ச்சு பாய்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி. ஆக்சுவலாக வந்து நம்ம விளாகே பண்ணக்கூடாது, அதுக்கே பெர்மிஷன் கிடையாது. வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது. ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய கார்பரேட்டுடைய டோர்னமெண்ட் இது. அதனால் வந்து ஃபுல் கார்பரேட் ஓன்ஸ் வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் வந்து அவங்க தான் ஓன் பண்ணியிருக்காங்க.
அதனால் வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்து நம்ம டீசெண்டாக போய் அப்ரோச் பண்ணோம். அவங்களும் எவ்வளோ டீசெண்டாக நம்மளுக்கு வந்து சொல்ல முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றக்காக. அப்படி எடுத்தோன்னா அது வந்து பெரிய கார்பரேட் இல்லீகல் வேலையாக ஆகிடும். அது வந்து நமக்கு சேனலுக்கே பெரிய ப்ராப்ளம் வந்துடலாம். அதனால் வந்து நம்ம அவங்க எவ்வளோ டீசெண்டாக நம்ம வீடியோ சொன்னாங்களோ அவ்வளோ டீசெண்டாக நம்ம நடந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி விளாக் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு வந்து அங்கே இருக்குது கமெண்ட்ரி பாக்ஸு, இதுதான் கிரவுண்டு. மேட்ச் போயிட்டுருக்கு உள்ள கேரளா டீமுக்கும் ஒரு நார்த் இந்தியன் டீமுக்கும். கண்டிப்பாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதான் என்னோட எதிர்பார்ப்பும். ஸோ பேலன்ஸ் பிளேயர்ஸ் பேசலாம் எப்படி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. Oval ball, but just away from the. This is exactly every over. What a fantabulous previous over. This is absolutely outstanding. And they are giving the results. ரிவ்யூ சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூலாம் இருக்கீங்க. பவுலிங்க்கு ஒன்று, பேட்டிங்க்கு ஒன்றுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டீம் மீட்டிங் போகுது, என்ன மாதிரி வந்து மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல. நல்லா ஆடணும். The Honorable President of KTCA. So இதுதான் நம்ம ஒன் ஆஃப் த கோ-பார்ட்னர். நான் அப்ப தேடுறேன், அப்ப கிடைக்கல. And welcome Vivin sir onto the presentation podium to give away Shafiq, the Player of the Match award. One of our co-sponsor Shafiq. So அண்ணன் புல்லட் ரவியா புல்லட் ராஜா அந்த படத்துல. So அவங்க And the award goes to Sanju Kanodio with a magnificent half century. Welcome Sanju. Baseball Cricket Association of Kerala giving the award, and how our proud sponsors and gift from SPU. Will that be called and no ball again? സംഭവമായിട്ടില്ല എന്നതാണ് സത്യം. ഈ ഗ്രൗണ്ടിലേക്ക് ഇട്ടംഭവനം സിസി ആവേശകരമായ രണ്ടാമത്തെ ഇന്നിംഗ്സ്. நண்பா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 6 ஓவருக்கு 85 இருந்துச்சு. 85 நல்ல ஸ்கோர் தான், நல்ல டார்கெட் தான். 6 ஓவருக்கு 85. ஆனால் வந்து இதை பேன் இண்டியா டோர்னமெண்ட் இல்லையா, ஆல் இண்டியா டோர்னமெண்ட்னால கொஞ்சம் பத்தாது தான் ஸ்கோரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ் பண்ணிட்டோம். 6 ஓவருக்கு 85ன்றதை அவங்க 5 ஓவர்லேயே அடிச்சிட்டாங்க. அதில் ஸ்ரீஜித் மட்டும் ஓப்பனிங் பர்சனாக உள்ள வந்து 17 பாலுக்கு 58 ரன். அவர் மட்டும் 50 அடிக்கும்போது வெறும் 13 பாலுக்கு 50 அடிச்சிட்டாரு. நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே பவுண்டரிலேன்னு ஷாட்டு தான். அதே மாதிரி வந்து நியூ பால் கொடுக்குறாங்க. வேற பால் நம்ம ஊர்ல யூஸ் பண்ற விட ஒரு மாதிரி சொத்து இருக்கு. ஆனா அவங்க நல்லா கம்ஃபர்டபுளா ஆடுறாங்க. நம்ம ஆடுறதுக்கும் பந்து போடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நம்ம கிட்ட வந்து இப்போ நம்ம கூட கன்னியாகுமரி அஜய் இருக்காரு. நம்ம இப்ப டீம் மட்டும் பேச முடியாது, எல்லாம் கொஞ்சம் நல்லா சோகமா இருக்காங்க. அதுவும் இல்லாம நமக்கு அடுத்த மேட்ச் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அஜுட்ட கேட்போம் என்ன எப்படி இருக்கு. அஜு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு வெப் ஸ்ட்ரீமிங்காக ஹைலைட் ஷூட் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்காரு. அவருடைய வளர்ச்சியுமே வந்து ஒரு டிராஸ்டிக்கான வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுடைய ஆல் இந்தியா டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க உங்களுடைய இந்த ஆல் இந்தியா டோர்னமெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. முதல் முறையா ஒரு ஆல் இந்தியா டோர்னமெண்ட் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபீலிங் எக்ஸைட்டட்? பாக்க பயங்கரமா பிரம்மாண்டமான அளவில் இருக்குது. சோ இது வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 50,000 மேட்ச், 1 லட்சம் ரூபாய் மேட்ச் வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம். சோ பாக்கும்போது நம்ம ஒரு பாலுக்கும் எங்கெங்கயும் போகுது. நார்த் இந்தியா பிளேயர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி ISL பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்த டோர்னமெண்ட்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் ரெடி பண்ணி வைக்க விதம், அதே மாதிரி பக்கத்துல கிரவுண்ட் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இருக்குமோ அந்த அளவுக்கு கிராண்ட் லெவல்ல இருக்குது. ஸோ 4 லட்சம் ரூபா மேட்ச். ஸோ கண்டிப்பாக நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம இடுமோன சிசி ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு பவுலிங் சைடு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பட் இருந்தாலும் நல்ல பிளேயர், பேட்டிங் சைடு நல்லா பண்ணாங்க. விக்கியும் சரி, ஸ்பெல்லிங்காகவும் சரி நல்லா இருந்தது. மேட்ச் எல்லாமே நல்லா இருக்குது. 76 ரன் வரைக்கும் விக்கெட்டே இல்லை.
ஆக்சுவலா 5 ஓவருக்கு 76 அடிச்சிருந்தாங்க. விக்கெட்டே இல்ல. சிவலிங்கம் வந்து 20 பாலுக்கு 32, விக்கி வந்து 28 அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா பயங்கரமா பெரிய டோர்னமெண்ட், நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நார்த் இந்தியா பிளேயர்ஸ் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ 4 லட்சம் ரூபாய் அடிக்க போறது யாருன்னு பார்ப்போம். நம்மளுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போதா சொல்லுங்க. நம்ம பிளேயர்ஸ்க்கு எந்த மாதிரி? நம்ம பிளேயர்ஸுக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ ஃபுல் ஆயிட்டு நார்த் இந்தியா பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, பெங்களூர் சைடு பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ப்ராப்பர் ஆயிட்டு அந்த மும்பை சைடு பிளேயர்ஸ், ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணி போறாங்க. அடுத்த மேட்ச்ல அவங்க மேட்ச் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்க வந்து நிறைய இப்போ என்னன்னா திருப்பூர் மேக்ஸிமஸ் டீம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த சைட்ல பெங்களூர் சைட்லயும் அவங்க வந்து ஹாட் பால்ல வந்து அவங்களோட நேம வந்து பதிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ கன்னியாகுமரி சைட்ல இருந்து நாங்க வந்து எங்களோட பிளேயர்ஸோட ஃபேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி ஹார்ட் பாலுக்கு திருப்பூர் இங்க வந்து அவங்களோட ஃபேஸ் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி கமெண்ட்ரி பண்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆல் இந்தியா டோர்னமெண்ட்ல மேல கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்க சொன்னாரு. ஆக்சுவலி ஹிட்மேன் பிரதீப் இங்க இல்ல, சொல்லியே சொன்னாரு. அந்த மாதிரி நம்ம பிளேயர்ஸ் வந்து இங்க அவங்களோட பேரை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. நம்ம திருப்பூர் மேக்ஸிமஸ் நேமா இருக்கட்டும், ஹிட்மேன் சிசி நேமா இருக்கட்டும், நம்ம பிளேயர்ஸோட பேர் ஒருத்தர் இண்டிவிஜுவல் பிளேயர், பாலா, சிவலி, பிரதீப், சுமன் அப்படின்னு எல்லாருடைய பேருமே எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியுது கமெண்ட்ரி பண்றவங்களுக்கு. அந்த அளவுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான். பட் ஒன் பேட் டே வந்து நம்மளுடைய இதை வந்து இது பண்ணாது. இன்னும் நமக்கு 2 மேட்ச் இருக்கு. இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. நமக்கு அடுத்த மேட்ச் மும்பை கூட. அடுத்த மேட்ச் நமக்கு மும்பை பிளேயர்ஸ் கூட. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எல்லாராலையும் எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியாது. அட்லாஸ்ட் ஒருத்தர் தான் வின்னர் ஆக போறாங்க. அப்ப எல்லாரும் தோக்க தான் போறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், பேசலாம். உங்க சேனல்ல 2 லட்சம் வியூஸ் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. தம்பிக்கு என்ன செலவு பண்ண போறா? எனக்கு இந்த நம்பர்ஸ் ஒன்னும் பெருசா தெரியல. எனக்கு இந்த 1 லட்சம் 2 லட்சம்ன்றது ஒன்னும் பெருசா தெரியல. அதனாலதான் இன்னுமே வந்து எனக்கு அந்த சில்வர் பட்டனே நான் எடுத்து வீடியோ எடுத்து போடல, ஒரு போட்டோ கூட நான் எடுத்து போடல. எனக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த பட்டன் வந்து. 2023 ஆகஸ்ட்ல வந்துச்சு, 2022 ஆகஸ்ட், இது 2024 ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் அதை பத்தி போடவே இல்லை. 2 லட்சம் வந்துச்சு, நானும் பெருசா போடல, ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் போட்டேன். எனக்கு அந்த நம்பர்ஸ் பெருசு கிடையாது. எனக்கு எந்த நம்பர்ஸ் பெருசு தெரியுமா? நம்மளுடைய விஷயம் கிளியரா இருக்கும். நமக்கு வந்து நம்ம பிளேயர்ஸ நார்த்துக்கு எடுத்துட்டு போய் ஒரு பிரைஸ் 4வது பிரைஸ் வந்தா ஓகே தான், அடிச்சுட்டு வரணும். அடுத்து அவங்க ஆல் இந்தியா டோர்னமெண்ட் நம்மள இன்வைட் பண்ணணும், அந்த லெவல்ல இருக்கணும். நமக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஸ்பான்சர் கிடைக்கணும் நிறைய. மொத்தமா இல்லைன்னாலும் யாராவது ஒருத்தர் வந்து டிராவலுக்கு, ஒருத்தர் அகாமடேஷனுக்கு, என்ட்ரி ஃபீஸுக்கு ஒரு ஆளு, ஒருத்தர் தங்குற அந்த டிராவல் சார்ஜஸ்க்கு ஒரு ஆளு, இப்படி யாராச்சும் மொத்தமா அப்படி தனித்தனியா பிரிச்சு பண்ணா கூட முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி எப்படி விளையாடுறாங்கன்னு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். நிறைய பேர் வந்து இங்க நிறைய டோர்னமெண்ட் போய் தோத்துட்டே தான் இருக்கிறாங்க, ஆனாலும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அது இருக்குல்ல, தமிழ்நாட்டுல எல்லா டோர்னமெண்ட்லயும் எல்லா நேரத்திலயுமே ரெஜிஸ்டர் பண்ண டீம்ஸும் இருக்காங்க, ஆனா தோத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு சொன்னால் ஜெயிப்பாங்க கண்டிப்பா. அந்த நாளுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். And makes a good connection. Speaker பக்கத்திலே வந்து உட்கார்ந்து 6 runs. Huge humanness. சோ பார்க்கலாம். நம்ம இந்த vlog இதோட முடிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு தனியா ஒரு vlog போடலாம். சப்போர்ட் பண்ணுங்க. Thank you அஜு. Thank you.